குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் ஃபியூ டேஸில் செமஸ்டர்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 3rd 5th 7th செமஸ்டரில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஆட் செமஸ்டர் எக்ஸாம்ஸு. ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு சிலர்லாம் இருக்காங்க. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து கிட்ட வந்துருச்சு, இன்னும் நாங்கள் ப்ரிப்ரேஷனில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி நம்ம ஒரு எக்ஸாம் டிப்ஸ் மாதிரி நம்ம சொல்லிடுமேன்ட்டுன்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில டிப்ஸ்லாம் சொல்கிறப்போ ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டைமில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஓகேங்களா, அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷனில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகேங்களாப்பா. ஸோ சிலர் வந்து கரண்ட் பேப்பர்ஸ் எழுதுவீங்க, சிலர் அரியர் பேப்பர்ஸ் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ஸு நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்ட்டுக்கான ஃபஸ்ட்டு சிலபஸை நீங்கள் ஸ்டடி பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஸ்டடி பண்ணணுன்றது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா சிலபஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் உள்ள சப்ஜெக்ட்டுக்குள்ளே எந்தெந்த டாபிக்ஸ் படிக்கணுன்ற ஒரு ஐடியாவே கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. செகண்டு, தியரி சப்ஜெக்ட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டயக்ராம்ஸு இருக்கும். இப்போ ஓகேங்களா. ஸோ டயக்ராம்ஸு இப்போது ஒரு 13 மார்க் கொஷின்னா டயக்ராம் மட்டுமே ஒரு 5 மார்க் இருக்கும். இப்போ ஓகேங்களா. ஸோ அதில் வர ஈக்குவேஷன்ஸ் தியரிஸுக்குலாம் அடிஷ்னல் மார்க்கு. ஸோ டயக்ராமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தியரி ரொம்ப வேகாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ டயக்ராமை நீங்கள் படித்தாலே ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் தியரி இருக்கும். ஸோ நீ ஈஸியாக தியரி கிளியர் பண்ணிடலாம். அதேமாதிரி மூணாவது ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் நாங்கள் எப்படி இது பண்ணதுன்னா ஸோ ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சம்ஸும் ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் மல்டிபிள் ஃபார்முலாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சம்மு எந்த கான்செப்டை பேஸ் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு மார்க்ஸ் அந்த சம்முக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சிலபஸ்ப்பா. ஸோ ரெண்டாவது தியரிஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க் கிடைக்கும். தென் ப்ராப்ளமேட்டிக்ஸ் பேப்பர் கான்செப்ட் ப்ளஸ் ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே நீங்கள் டிரைவ் பண்ணின்னு வந்துடலாம். நீங்கள் ஆன்சர் வர வைக்கலனா கூட நீங்கள் டிரைவ் பண்ணதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் மேஜராக 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது தியரிஸுக்கும் சரி ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ்க்கும் சரி. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோர்த்தாக என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கலான்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்டு ஒரு செப்பரேட்டாகவும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4th 5th யூனிட் செப்பரேட்டாக படிங்க. ஓகேங்களா. ஸோ 5 யூனிட்டோ படிக்கணும்னா ரொம்ப வேகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 3 யூனிட் நீங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்தமாதிரி கவர் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 4th 5th ஃபஸ்ட்டு படிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக 1 to 3 யூனிட்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேசிக்கான டிப்ஸு. நான் சொல்கிற இந்த பேசிக்கான டிப்ஸை நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வர செமஸ்டரில் நீங்கள் கிளியர் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் நல்ல மார்க்ஸே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா அப்டேட்டு. இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா. ஓகேங்களா.